ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு சாட்டர்டே. என் டே நான் தோசை வித் தக்காளி தொக்கு. அதில் நிறைய நான் கருவேப்பிலை போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு கை இருக்கும், அவ்வளோ கருவேப்பிலை நான் எடுத்து அரைச்சி போட்டேன். ஏன்னா இந்த பசங்க கருவேப்பிலையே சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வெளியே போட்டுறாங்க. அதனால நான் ஒரு ஐடியா பண்ணேன். டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்தது, கசப்பு எதுவுமே தெரியல, நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு தோசைக்கு. அப்புறம் நாங்கள் சலூன் தான் பசங்களை அழைச்சின்னு போனேன். சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பசங்களுக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும், விளையாடுறாங்க, வீட்டில் இருப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க. ஸோ எப்பயுமே நம்ம தொடங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது, நம்மளாலையும் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த ஷார்ட்டாக சைட்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 1 month ஓரளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த கோல்டு, இந்த ஹாஸ்பிட்டலைஸ்ட் இதெல்லாமே ஆகாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் சலூன் பர்சன் கிட்ட சைட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, தலையில் வாடுற மாதிரி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நேர் வைங்கன்னு சொல்லிவிட்டு நான் உட்காரேன். என் பெரிய பையன் அவன் அந்த சலூன் பர்சன் கிட்ட இப்படி ஹேர் ஸ்டைல் வைங்க, அப்படி ஹேர் ஸ்டைல் வைங்கன்னு சொல்லி அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்தான். அது ஃப்ரண்ட்டில் அப்படியே தான் இருக்குது, பட் சைட்ஸ்லாம் எடுத்துருந்தது. நம்ம காலத்துலலாம் நம்ம என்ன பண்ணோம், ஹேர் ஸ்டைல்னாவே என்னன்னு தெரியாது. அப்பா கூட்டிகிட்டு போவார் சலூனுக்கு பசங்களை, ஃபுல்லாக மொட்டை அடித்து கூட்டிகிட்டு வருவார். எண்ணெய் வச்சு தான் தலைவாரி ஸ்கூல் போனோம். கேர்ள்ஸுமே அதே தான், எண்ணெய் வச்சு பின்னி ரிப்பன் வைக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தோடைய ரூல்ஸு ஸ்கூல்ஸில். பட் இப்போ அப்படி இல்லை, ரொம்பவே ட்ரெண்டியாக எதிர்பார்க்குறாங்க பசங்க, ஸ்டைலிஷாக இருக்கணும்னு பார்க்குறாங்க சின்ன பசங்களே. ஸோ வரும்போது அந்த வேல ஃபிஷ்ஷும் கொஞ்சம் ப்ரானும் வாங்கின்னு வந்திருந்தேன். ஸோ சாட்டர்டேன்றனால கொஞ்சம் வாங்கிட்டேன். ஒரு half kg தான் வாங்கின்னு வந்தேன். இந்த வெயில் இருக்கே, பயங்கர வெயில், ஒன்றும் முடியல, செம்ம வெயில். அதுவுமா வந்தோடனே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடித்தோம். நாங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய லன்ச் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. அங்கே எனக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. பசங்களுக்கு ஹேர் கட் பண்ணி மறுபடியும் நான் அந்த ஃபிஷ் ப்ரான்லாம் வாங்கி என் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்தோடனே என்னோடய லன்ச் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, பருப்பு டால் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ப்ரான் வாங்கின்னு வந்த ப்ரானை கொஞ்சம் மசாலா பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். கொஞ்சம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை ஃபிஷ் ஃப்ரை வீடியோ எடுக்க. ஸோ எடுத்து இன்றைக்கி லன்ச் முடித்தோம். முடிச்சுட்டு நைட்டுக்கும் தோசை